அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் சென்ற வகுப்புகளிலே முதல் 3 வகை ஆமில்களை நாம் பார்த்தோம். ஒரே ஒரு இஸ்முக்கு ஜர்ர் செய்யக்கூடிய 19 எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யக்கூடிய ஒரு 6 இன்ன அன்னக அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல என்ற 6 எழுத்துக்களை நாம் பார்த்தோம். கடைசியாக இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யக்கூடிய எதிர்மறை அர்த்தம் கொண்ட நஃபியுடைய எழுத்துக்கள் 2ஐ பார்த்தோம். மாலா, அதற்கு எப்படி தர்கீப் வைப்பது, ஷார்ட்டா எப்படி தர்கீப் வைக்கிறது, விளக்கமா எப்படி தர்கீப் வைக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடிய 7 எழுத்துக்களையும், ஐந்தாவது வகையை சார்ந்த முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யும் 4 எழுத்துக்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, 4வது வகையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா மொத்தம் 7 இருக்குது. என்ன அப்படின்னா அல் வாவு, இல்லா, யா, அயா, ஹயா, ஐ, அல் அலிஃபுல் மஃப்தூஹத்து. இந்த 7 எழுத்துக்கள் தான். அல் வாவு என்பதற்கு பொதுவாக உடன் என்ற அர்த்தத்தை கொடுக்கும், வித் அப்படின்ட்டு. இல்லா என்பதற்கு தவிர, எக்ஸப்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுப்போம். யா, அயா, ஹயா, ஐ, அல் அலிஃபுல் மஃப்தூஹத்து, அதாவது ஃபதஹ் செய்யப்பட்ட அலிஃப் அப்படின்னு தான் இருக்கும். இந்த 5 இருக்கும் ஓ அழைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஓ செய்தே, ஓ அப்துல்லாவே அப்படின்ட்டு என்ன செய்யறது, அழைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அர்த்தத்தை கொடுக்கும். இந்த 7 எழுத்துக்களும் என்ன செய்யும்னா இதனை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும். இந்த அழைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த 5 எழுத்துக்களையும் எப்படி சொல்லலாம்னா ஹர்ஃபு நிதா இன் என்று சொல்லலாம். நிதா என்றால் அழைப்பு, அழைப்புக்குரிய எழுத்து அப்படின்னும் இந்த 5 எழுத்துக்களையும் நாம் சொல்ல முடியும். சரி, இதற்கு தர்கீப் எப்படி வைக்கிறது செய்யலாம். இல்லாவை வச்சு உதாரணத்தை பார்க்கலாம். ஜானில் கௌமு, என்னிடத்தில் கூட்டம் வந்தது, கூட்டம் என்னிடத்தில் வந்தது. இல்லா ஜெய்தன், ஜெய்தை தவிர, ஜெய்தை தவிர. இப்போ இந்த இதுல ஜானி என்பதிலேயே 3 தர்கீபுகளை நாம பிரிச்சு சொல்ல முடியும். அததான் இங்க பாருங்க. ஜா என்பதற்கு ஃபேலுன் மாதின், மாதியான ஃபேல். மாதியான ஃபேல்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், மப்னியுன் அலல் ஃபதஹதி. ஜா ஃபேலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபதஹதி, ஃபதஹின் மீது மப்னி. வன் நூனு, நூன் என்பது லில் விகாயத்தி, விகாயாவிற்காக பாதுகாப்பதற்காக வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், இதற்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஃபேலிற்கு வந்து ஜர்ரு வராது. இப்போ யாவுல் முத்தக்கல்லிம் இணைந்து ஒரு வார்த்தையோடு வரும் பொழுது இந்த யாவுல் முத்தக்கல்லிம் என்ன செய்யும்னா அதற்கு முந்தைய இடத்திற்கு கசரா கொடுக்கும். அப்படி இந்த நூனை விக்காயா கொண்டு வராம நம்ம இந்த யாவுல் முத்தக்கல்லிமை சேர்த்தோம் அப்படின்னா, யாவுல் முத்தக்கல்லிம்னா அனங்கிற, என்னுடைய, எனக்கு, என்னிடத்தில் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. சரியா? முத்தக்கல்லிம்னா ஒரு தன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னிலை. இது சேர்த்தோம் அப்படின்னா, நூனை விகாயா இல்லாம சேர்த்தோம் அப்படின்னா ஜாயின்னு வந்துடும். அப்போ ஃபேலுக்கு வந்து கசரா வரும். அதை, அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக, ஃபேலுக்கு ஜர்ரு வரக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்காக, அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக வந்திருக்குது. இது எப்போதுமே மப்னியத்துன் அலல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மப்னியாக இருக்கும். அந்நூனில் விகாயத்தி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போலாம். எக்ஸ்ட்ராவா சொல்லணும் அப்படின்னா மப்னியத்துன் அலல் கஸ்ரி, இது எப்போதுமே நூன் வந்து இந்த நூனை விகாயா கசராவின் மீது மப்னியாக இருக்கும். வல் யாவு, கடைசியில் வந்திருக்கக்கூடிய யா இருக்கு பாத்தீங்களா, வல் யாவு கடைசியில் இருக்கக்கூடிய யாவாகிறது. தமீருன், அது தமீரு. முத்தசிலுன், இது முத்தசில் முன்ஃபசில். தமீர்ல வந்து மொத்தம் 3 வகை இருக்கலாம். முத்தசில், முன்ஃபசில், முஸ்தத்திர். மறைந்து இருக்கக்கூடியது, தனித்து இருக்கக்கூடியது, இணைந்து இருக்கக்கூடியது. இது வந்து இணைந்து இருக்குது, முந்தைய வார்த்தையோடு இணைந்து இருக்குது. தமீருன் முத்தசிலுன். மப்னியுன், இது வந்து மப்னி தான். அலஸ் சுக்கூனி, யாவுக்கு வந்து ஒரு ஹரக்கத்து இல்லையா, ஹரக்கத்து இல்ல அப்படின்னா சுக்கூனின் மீது மப்னி. அந்த யாவு மட்டும் எடுத்து பார்க்கணும். ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய நிலையில் இருக்கின்றது. ஏன்னா ஜாஅனா வந்தான். யார் வந்தா, கௌமு, கூட்டம் வந்தது. அப்போ ஜாவனுடைய ஃபாயில் எது, அல் கௌமு. அப்போ கௌமுக்கு வந்து என்ன செய்யணும், ஃபாயிலுக்கு வந்து ரஃபா செய்யணும். நான் நீங்க தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டிதான் இங்க நான் ஹரக்கத்தை சேர்க்கல. இப்ப கௌமுன்னு சொல்லணுமா, கௌமேன்னு சொல்லணுமா, கௌமின்னு சொல்லணுமா, கௌமுன்னு தான் சொல்லணும். ஏன்,
ஜா என்ற ஃபேல் வந்து இதுக்கு ஃபாயிலுக்கு வந்து ரஃபா தான் செய்யும். சரியா? யார் வந்தா? கூட்டம் வந்தது. அப்போ கூட்டம் என்பது ஜாவுடைய ஃபாயிலு. யாரிடத்தில் வந்தது, எப்படி வந்தது, எங்கே வந்தது, அப்போ என்னிடத்தில் வந்தது. அப்போ இது மஃபூல். மஃபூல் வந்து எப்போதுமே நசபா இருக்கணும். அப்போ நீ ஏன்னு போட வேண்டியதானே. ஏவுக்கு ஏன் ஃபதஹா போடல அப்படின்னா, இந்த முத்தக்கல்லிமுடைய யா வந்து சுக்குனின் மீது மப்னி, அடம் பிடிக்கக்கூடியது. நான்லாம் எந்த எழுத்தையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கக்கூடிய சேட்டக்கார எழுத்து. அப்போ இதை வந்து என்ன செய்வோம், யா வந்து சுக்குனின் மப்னின்னு சொல்லிட்டு, ஆனா இது நசபுடைய இடத்துல தான் இருக்குது. மஃபூலுன் பிஹி, மஃபூலுன் பிஹி என்ற அடிப்படையில் நஸ்புடைய இடத்தில் அது இருக்கின்றது. சரியா? மஃபூலுன் பிஹினா என்ன? மஃபூலுன் தானே உஸ்தாத் சொன்னீங்க. மஃபூலுன் பிஹினா என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி மஃபூலை பத்தி படிப்பீங்க. மஃபூலுடைய வகைகள் அப்படின்ட்டு மொத்தம் 5 வகையான மஃபூல்கள் இருக்கிறது. அல் மஃபாயிலு, மஃபூலுடைய பன்மை வந்து அல் மஃபாயில் என்று சொல்லுவாங்க. 5 வகையான மஃபூல்கள் இருக்கிறது. அல் மஃபூல் பிஹி, அல் மஃபூல் முத்தலக், அல் மஃபூல் ஃபீஹி, அல் மஃபூல் லி அஜ்லிஹி, அல் மஃபூலு மாஹு அப்படின்ட்டு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதை பத்தியும் சொல்லி கொடுத்துருங்க உஸ்தாத் அப்படின்னா கிடையாது. நாம இந்த பாடத்துல ஆமில்களை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஆமில்களை நாம் முன்னிலைப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் படிப்போம். மற்ற சைட் ட்ராக் போனோம் அப்படின்னா நம்மளுடைய அசல் வந்து தவறி போயிடும். இருந்தாலும் உங்களுடைய தகவலுக்காக வேண்டி நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நஹூல இது சம்பந்த மஃபூல் பற்றி படிக்கும் பொழுது மஃபூல் பிஹினா என்ன, மஃபூல் முத்தலக்னா என்ன என்பதை நீங்கள் விவரமாக படிப்பீர்கள். ஸோ இப்போதைக்கு மஃபூல் பிஹின் தெரியலையா, மஃபூல் அப்படின்னு சுருக்கிக்குவாங்க, தப்பே கிடையாது. இல்லை உஸ்தாத் இவ்வளவு நீட்டமாக எங்களால் தர்கீப் சொல்றது கஷ்டமா இருக்குது, இப்போ தான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அரபு அப்படின்னா, ஜா ஃபேலுன், நூன் வந்து விகாயா, யா வந்து மஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. அல் கவுமு ஃபாயிலுன் அது அப்படின்னு முடிச்சிடலாம். இல்ல உஸ்தாத் நான் கொஞ்சம் ஷோ காமிக்கணும் உஸ்தாத், எனக்கும் அரபு தெரியும் 4 பேருக்கு சொல்லணும் உஸ்தாத் அப்படின்னா, மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்டது. வ அலாமத்து ரஃபைஹி அதனுடைய அஃபுடைய அடையாளமாகிறது. அவ்வம்மத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி இந்த வார்த்தையினுடைய கடைசியின் மீது வெளிப்படையாக இருக்கக்கூடிய பம்மாவாகும். சரி, இதுல அல் முஸ்தஸ்னா மின்ஹூன் இருக்கா, இதை விட்டுருங்க. நம்ம கடைசியில இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடம் வந்து என்னன்னா இது கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் நாம இந்த வகைய இந்த உதாரணத்தை ஏன் பார்க்கிறோம் அப்படிங்கிறது வருது. இல்லா ஜெய்தன். அப்போ இந்த இல்லா தான் அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும் எழுத்து. இப்போ இல்லாங்கிறது தவிர அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கு. எக்ஸப்ஷன், தவிர்ப்பது, விலக்குவது என்ற பொருளுக்காக வேண்டி வருவதனால அரபுல வந்து இந்த தவிர்ப்பதற்குரிய எழுத்து லெட்டர் ஆஃப் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஹர்ஃபுல வந்து அரபுல வந்து ஹர்ஃபு இஸ்திஸ்னான்னு சொல்லுவோம். தவிர்ப்பதற்குரிய எழுத்து, தவிர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து. இஸ்திஸ்னா அப்படின்னா தவிர்த்தல், எக்ஸப்ஷன், எக்ஸப்ட் பண்றது. ஹர்ஃபு இஸ்திஸ்னாயின் நாசிபுன் நசபு செய்யும். ஏன்? இதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து ஜெய்தன் என்பதற்கு நசபு செஞ்சிருக்குதா? ஹர்ஃபு இஸ்திஸ்னாயின் நாசிபுன் நசபு செய்யக்கூடியது. மப்னியுன் ஹர்ஃபுகள் அனைத்தும் மப்னி தான். மப்னியுன் அல சுக்குனி இல்லான்னு ஃபதஹா தானே இருக்கு உஸ்தாத். ஏன் சுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா கடைசி எழுத்து அலிஃபு. அலிஃபுக்கு ஹரக்கத்தே இல்லை. ஹரக்கத்து இல்லை அப்படின்னா சுக்குன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மப்னியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மப்னி. இப்போ இதுக்கு வந்து மர்ஃபுவா இருக்கா, மன்சூபா இருக்கா, மஜ்ரூரா இருக்கா அப்படின்னா ஹர்ஃபுகளுக்கு பெரும்பாலும் லா மஹல்ல லஹு மினல் இஅராபி, மர்ஃபு மன்சூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இஅராப்ல இருந்து அதற்கு எந்த இடமும் கிடையாது. லா மஹல்ல லஹு மன்சூப் மஜ்ரூர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கு அடுத்து வரக்கூடியதுக்கு நீங்க ஜெய்தனுக்கு வேணா என்ன செய்யலாம், நீங்க மன்சூப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இல்லாவுக்கு வந்து லா மஹல்ல லஹு, லா மஹல்ல லஹு அப்படின்னா அதற்கு எந்த நிலையும் கிடையாது. மினல் இஅராபி, இஅராப் அப்படின்னா மர்ஃபு மன்சூப் மஜ்ரூர் அப்படிலாம். சரி, அப்ப இல்லாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெய்தன் என்பதுதான் மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது. அது என்ன? முஸ்தஸ்னா. இப்ப வாங்க, இல்லாங்கிறது நாம எதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து? தவிர்ப்பதற்கு, எக்ஸப்ஷன் பண்றதுக்கு பயன்படுத்தும் எழுத்து. அப்போ ஒரு தவிர்ப்பு, ஒரு விலக்கல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுல இருந்து தான் இன்னொன்ன தவிர்த்து வைக்க முடியும். ஒரு குடும்பம் இருக்கும், குடும்பத்தில இருந்து ஒரு ஆளை தூக்கி வெளியில வைக்கிறது. அப்போ ஒரு 5 மாணவர்கள் இருப்பாங்க, அதுல ஒரு ஆளை தூக்கி தனியா வைக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் இருக்கணும். அதற்கு அப்புறம் தான் அதை வந்து ஒரே அந்த கூட்டத்தில இருந்து ஒரு ஆளை எடுத்து தனித்த இது பண்ண முடியும். அப்போ
எதை தவிர்க்கப்படுகின்றதோ அதற்கு வந்து முஸ்தஸ்னா, தவிர்க்கப்பட்டது. இப்ப இதுல எது தவிர்க்கப்பட்டிருக்குது? இந்த கூட்டத்தில இருந்து யார் தவிர்க்கப்பட்டிருக்கிறாங்க? ஜெய்தன். அப்போ தவிர்க்கப்பட்ட அந்த எழுத்துக்கு முஸ்தஸ்னான்னு சொல்லுவாங்க. சரியா? முஸ்தஸ்னா. எதில இருந்து தவிர்க்கப்பட்டிருக்குது? இந்த கூட்டத்திலிருந்து. என்னிடத்தில் வந்தாங்களே அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்ப நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அல் முஸ்தஸ்னா மின்ஹு, இதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ அல் கவுமுங்கிறது ஏன் முஸ்தஸ்னா மின்ஹுன்னு சொல்றோம்னா இல்லாவை கொண்டு ஜெய்தன்கிறது தவிர்க்கப்பட்டிருக்குது, அது முஸ்தஸ்னா. இல்லாங்கிறது ஹர்ஃப் இஸ்திஸ்னா. இப்போ ஜெய்து எதுல இருந்து தவிர்க்கப்பட்டது இருக்கு அப்படின்னா இங்க வந்த கூட்டத்தில இருந்து தவிர்க்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த இதை வந்து இல்லாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து அல் முஸ்தஸ்னா மின்ஹுன்னு சொல்லுவோம். அப்போ இல்லா படுத்துட்டோம், ஜெய்தன் என்பது முஸ்தஸ்னா. முஸ்தஸ்னா என்பது தவிர்க்கப்பட்டது. மன்சூபுன் ஏன்னா இல்லா வந்து என்ன செய்யும், அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும். அதுதான் இங்க சட்டம். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது. பில் ஃபதஹத்தில் வாஹிரத்தி அலா ஆஹிரிஹி, அதனுடைய கடைசியில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபதஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்டது. ஜெய்தன் முஸ்தஸ்னா மன்சூபுன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போலாம். முஸ்தஸ்னா அல்லது மன்சூபுன் மட்டும் சொல்லிட்டு போனாலும் தப்பு கிடையாது. இப்படி விவரமா சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறவங்களுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கெத்தா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து 5வது வகை நாம பார்க்கலாம். 5வது வகையை சார்ந்த எழுத்துக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய சட்டம் என்னன்னா முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 4 எழுத்துக்கள். இப்ப இந்த 4 எழுத்துக்களும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யும். அந்த 4 எழுத்துக்கள் என்ன? அன்லன் கை இதன். அன்லன் கை இதன். இப்போ நீங்க கேட்ட சொல்லணும் முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? 4. அவை என்னென்ன அப்படின்னா அன்லன் கை இதன் அப்படின்ட்டு பாராம நல்ல சரளமா சொல்ல தெரியணும். அதே போல ஆப்போசிட்ல பதில் கொடுத்து கேள்வி கொடுத்தாலும் கேட்க சொல்ல தெரியணும். அன்லன் கை இதன் என்ன பண்ணும்? இப்போ உதாரணமா லன்னுங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பாடத்துல. இப்போ உஸ்தாத் கேட்பாங்க இது லன் எந்த வகையை சார்ந்த வார்த்தை? அப்ப நீங்க சொல்லணும் இந்த லன் என்பது முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய வார்த்தைகள். அப்ப இதோட சேர்ந்து மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்குது? 4 வார்த்தை. அப்ப அதை சொல்லு. அன்லன் கை இதன். இதெல்லாம் வந்து சரளமா சொல்ற அளவுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிடணும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்னுக்கு வந்து ஐ, அதாவது பெரும்பாலும் முதாரியான ஃபேல்கள் வந்து நிற்பான், நிற்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் கொடுக்கும். இப்ப அன்னு சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து மஸ்தருடைய அர்த்தத்தை கொடுக்கும். நிற்றல், நிற்பதை, அடிப்பதை, உட்காருவதை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதனாலதான் ஐன்னு போட்டிருக்க. சரியா? லன் என்பது நிச்சயமாக மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நிச்சயமாக அடிக்க மாட்டேன், நிச்சயமாக நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் லன். கை என்பது காரணத்திற்காக வரும். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நான் இஸ்லாம் ஆனேன். இதன் என்பது அப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தை வரும். இப்ப இதன் என்பதுல வந்து நீங்க இன்னொரு இதனையும் பார்த்திருப்பீங்க. அலிஃப் தால் அலிஃப வச்சு நூன் சுக்குன் இல்லாம இன்னொரு, அதுக்கும் இதே அர்த்தம் தான். ஆனா அது வந்து என்ன செய்யாதுன்னா முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யாது. இதன் அப்படின்ட்டு அலிஃப் தால் நூன் வந்தாதான், தன்வீன் வராம நூன் வந்தாதான் அது என்ன செய்யும், அதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யும். இதனுடைய தர்கீப் எப்படி உஸ்தாத் சொல்றது அப்படின்னா இப்போ உதாரணமாக லன் எடுத்துக்கிடுவோம். லன் அவ்ரிபக, நிச்சயமாக உன்னை நான் அடிக்க மாட்டேன், நிச்சயமாக உன்னை நான் அடிக்க மாட்டேன். இப்ப லன்னு வந்து என்ன செஞ்சிருக்குது? வரப யதரிபு அப்படி தான் இருக்கும். யதரிபுல இருந்து சர்ஃப் செய்யுங்க. யதரிபு யதரிபானி யதரிபூன ததரிபு ததரிபானி யதரிபுன ததரிபு ததரிபானி ததரிபூன ததரிபீன ததரிபானி ததரிபுன அதரிபுன அதரிபு. அப்ப அதரிபுன்னு வரும். இப்போ அதரிபுன்னு தம்மாவை எப்படி ஃபதஹாவா மாறிச்சு, நஸ்புடைய நிலைக்கு மாறிச்சு அப்படின்னா இந்த லன்னு தான். இந்த லன் என்ன செய்யும்? அன்லன் கை இதன் என்ன செய்யும்? அதனை தொடர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு வந்து நசபு செய்யும். அப்போ லன் அபரிபுங்கிறத லன்னு வந்து அபரிபன்னு மாத்திட்டு க உன்னை, உன்னை நான் நிச்சயமாக அடிக்க மாட்டேன். சரி, இதை எப்படி தர்கீப் சொல்றது? லன் ஹர்ஃபு நஃபியின், நஃபியுடைய எழுத்து. மாட்டேன் அப்படிங்கிறது கொடுக்குதா? அதான் நஃபியுடைய எழுத்து. மாத்தாக்கீதி, நிச்சயமாக அர்த்தம் கொடுக்குதா? அதான் மாத்தாக்கீதி, உறுதிப்படுத்துதலுடன் நஃபியுடைய எதிர்மறையினுடைய எழுத்து. இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்ட்ராவா சொல்லணும், இதோட சுருக்கி கொள்ளணும்னா சுருக்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இல்ல உஸ்தாத் இன்னும் கொஞ்சம் சொல்லி அடிச்சு விடணும் உஸ்தாத் அப்படின்னா வஹர்ஃபு நஸ்பின், நசபுடைய ஹர்ஃபு நசபு, இதற்கு அடுத்து வரக்கூடிய
முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்து. மபனியுன் அது வந்து மபனி நூனு மபனியின் அல சுக்கூனியும் கூட சேர்த்துக்கலாம். இங்க அல சுக்கூனி இல்ல, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இங்க இடம் இல்லாதனால நான் அதை போடல. மபனியுன் மபனியான எழுத்து அல சுக்குனி சுக்குனின் மீது அப்படியே அடம் பிடிச்சிட்டு நிற்கும். நான் எப்போதுமே மாற மாட்டேன், சுக்குனை தான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கக்கூடிய எழுத்து. லா மஹல்ல லஹு மினல் இஅராபி இருந்து இதற்கு என்று எந்த ஒரு நிலையும் கிடையாது. அப்படின்னா இந்த லன்னுக்கு வந்து மர்ஃபுவா மன்சூபா மஜ்சூமா அப்படின்ட்டு எதுவுமே என்ன செய்ய முடியாது. மஹல்ல ஹர்ஃபு எந்த ஹர்ஃபுகளுக்குமே கொடுக்க முடியாது. சரியா? அத்ரிப அப்படிங்கிறது ஃபஅலுன் முதாரியுன் முதாரியான ஃபஅலு. மன்சூபுன் பில்லன் லன்னை கொண்டு நசபு செய்யப்பட்டது. மன்சூபுன்னு சொன்னாலே போதும். இருந்தாலும் எனக்கும் அரபு தெரியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி இந்த லன்னை கொண்டு மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது அப்படின்ட்டு கொஞ்சம் அடிச்சு விடுறதுதான். அலேமத்து நஸ்பிஹி அந்த மன்சூபுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்ப நசபுடைய அடையாளம் எது? அது பார்த்தாலே தெரியுது ஃபதஹா இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் சொல்லுவேன் உஸ்தாத், எனக்கும் அரபு தெரியும் உஸ்தாத் அப்படின்ட்டு சொல்றதுக்காக வேண்டி அலாமத்து நஸ்பிஹி அதனுடைய நஸ்புடைய அடையாளமாகிறது அல் ஃபதஹத்து ஸாஹிரத்து அலா ஆஹிரிஹி அதனுடைய கடைசியின் மீது வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஃபதஹா தான் அதனுடைய நசபுடைய அலாமத்து அடையாளம். சரி, ஃபாயில் இருந்தா ஃபாயில் இருக்கணும் இல்லையா? ஃபாயில் எங்க இருக்குது அப்படின்னா அல் ஃபாயிலு ஃபாயில் ஆகிறது தமீருன் முஸ்ததிருன் முஸ்ததிருன்னா மறைஞ்சு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் முத்தசிலுன் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இதற்கு முன்னாடி தான் தமீருன் முத்தசிலுன் முத்தசில் அப்படின்னா இணைந்து இருக்கக்கூடிய. இப்ப ஜாங்கிற ஜானி அப்படிங்கிற இதோட என்ன செஞ்சிருக்குது? இணைந்து இருக்கிறது. ஆனா வெளிப்படையா தெரியுது, கண்ணால பார்க்க முடியுது, இணைந்து இருக்கிறது, பிரிந்து இல்லாம இணைந்து இருக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா யார் அடிக்க மாட்டான்? நான் அடிக்க மாட்டேன். அப்ப நாங்கிற யா எங்க இருக்கு? முத்தக்கலிமுடைய யா எங்க இருக்குது? முத்தசிலா இருந்தா யா வரணும், முன்ஃபசிலா இருந்தா அனன் இருக்கணும். அது எங்க இருக்குது அப்படின்னா இதுல மறைந்து இருக்கிறது, அதரிபுக்குள்ள மறைந்து இருக்குது. அதான் முஸ்தத்திருன்னு சொல்லுவோம். முஸ்தத்திர் அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய தமீர். அல்ஃபாயிலு ஃபாயில் ஆகிறது தமீருன் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய தமீர். தக்தீருஹு அது எப்படி இருக்கும்? அதனுடைய தக்தீர் ஆகிறது அந்த மறைந்திருக்கக்கூடிய தமீரினுடைய அந்த மறைவான இதாகிறது அன என்று இருக்கும். அதனுடைய தக்தீர் அப்படின்னா அது மறைந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன என்று இருக்கும். அன என்பது அதரிபூல மறைந்திருக்கும் என்று சொல்லப்படும். சரியா? ஈஸியா சொல்லணும்னா ஃபயல் தமீர் ஃபாயில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? யாரை அடிக்க மாட்டேன்? உன்னை. அப்ப உன்னை என்பது என்னது? அது மஃபூல். மஃபூல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நான் அடிச்சு விடணும் உஸ்தாத், எனக்கும் நானும் காமிக்கணும் உஸ்தாத் அப்படிங்கும் பொழுது வந்து தமீருன் முத்தசிலுன் இணைந்து இருக்கக்கூடிய தமீர். ஏன் உஸ்தாத் தனியா தானே இருக்குது, அப்புறம் இணைந்து இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆக்சுவலா எழுதுனீங்க அப்படின்னா வன் அவரி பக்கான்னு சேர்த்து தான் எழுதணும். நான் உங்களுக்கு இந்த தர்கீபை சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி பிரிச்சு வச்சிருக்கிறேன். சரியா? நீங்க ஒரே வாக்கியத்துல எழுதணும் அப்படின்னா லன்னுங்கிறது ஒரு வார்த்தை, அபரி பக்காங்கிறது ரெண்டாவது வார்த்தை. இந்த பக்காவோட சேர்த்து தான் எழுதணும், கேவை பிரிக்க கூடாது. இங்கே நான் ஏன் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா தர்கீப் சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி பிரிச்சிருக்கிறேன். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் தமீருன் முத்தசிலுன் இந்த அபரிபாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய, முஸ்தத்திருன்னா மறைந்து இருக்கக்கூடிய, முத்தசிலுன்னா இணைந்து இருக்கக்கூடிய, ஆனா கண்ணால பார்க்க முடியும். மபனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் கா வந்து எப்போதுமே ஃபதஹின் மீது மபனி. கீன்னு மாறும், ஆனா அது அர்த்தத்தையுமே மாத்தி கொடுத்துரும். லன் அத்ரி பக்கீனா உன்னை ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது. சரியா? கா வந்து ஆணை பார்த்து சொல்றது. அந்த கீ வந்து வேற. சரியா? உன்னை ஒரு ஆணை பார்த்து சொல்லணும்னா ஃபதஹாவின் மீது மபனி. மபனியின் அலல் ஃபதஹி ஃபி மஹல்லி நஸ்பின். ஃபதஹாவின் மீது மபனியாக இருந்தாலும் நஸ்புடைய ஹாலத்துல இருக்குது. நஸ்பிய மஃபூல் வந்து மன்சூபா இருக்கும். மஃபூலுன் பிஹி லி ஃபஅலி அத்ரிப. அத்ரிப என்ற ஃபஅலுக்கு மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில் நஸ்புடைய இடத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் அடிச்சு விடுறதா, மற்றபடி ஒன்றும் இல்லை, பயப்படுறாதீங்க. சரியா? கொஞ்சம் 1க்கு 2 தடவை புதுசா பார்க்குறவங்க 1க்கு 2 தடவை இதை எடுத்து படிச்சு பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? எப்போதுமே வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அதே இது ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா முதல்ல லைட்டா அப்படி படிச்சுட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை படிக்கும் பொழுது ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. சரியா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அந்நௌர் ராபிஉ 4வது வகை. அந்நௌர் ராபிஉ
நான்காவது வகையாகிறது ஹுரூஃபுன், சில எழுத்துக்களாகும். தன்சிபுல் இஸ்ம ஃபகத், ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடிய சில எழுத்துக்களாகும். வஹிய, அவைகளாகிறது சபஅத்துன், மொத்தம் 7. அது என்னென்ன? அல்வாவு, இல்லா, யா, அயா, ஹயா, ஐ, அல் அலிஃபுல் மஃப்தூஹத்து. இப்ப அல்வாவு இல்லா, அல்வாவுக்கு வந்து உடன், வித் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இல்லாக்கு வந்து எக்ஸப்ட், மத்த எல்லாமே ஓ அப்படின்ட்டு வரும். சரியா? அல்வாவு நஹு, உதாரணமாக இஸ்தவல் மா ஊ, இஸ்தவல் மா ஊ, தண்ணீர் சமமானது. இஸ்தவா அப்படின்னா சமமானது. வல் ஹஷபத்த, பலகையுடன். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அளவுகோலுக்கு வந்து பலகை தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அளவுகோலுக்காக வைக்கப்பட்ட பலகையுடன் தண்ணீர் சமமானது. அளவுகோலுக்காக வேண்டி வைக்கப்பட்ட பலகையுடன் தண்ணீர் சமமானது. இப்ப இந்த வாவுக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுக்கணும்? மற்றும் அர்த்தம் கொடுக்க கூடாது, உடன், ம அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அரபுல ம அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம். இப்ப 5 எடுத்து பாருங்களா, அவங்களே சொல்லுவாங்க அல் வாவு மையா. இப்ப 5 எங்க எடுத்து பாருங்க, 4 5. வல் ஹஷபத்த, வல் ஹஷபத்தல அல் வாவு மையத்துன், அது வந்து என்னது? மையாவுடைய வாவாகும். ஐ பிமானா மஅ, மஅ என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள வாவாகும். நாசிபத்துன், அது நசபு செய்யக்கூடிய எழுத்தாகும். அல் ஹசபத்த என்பது, அந்த வாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஹஷபத்த என்பது மன்சூபுன். சரியா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வாவு வந்து என்ன செஞ்சிருக்குது? அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வாவுல் மஐயா என்ன செஞ்சிருக்குது? அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்முக்கு வந்து நசபு செஞ்சிருக்குது. தர்கீப் சொல்லணும் அப்படின்னா இஸ்தவா ஃபஅல் மாதி, அல் மாவு வந்து ஃபாயில், தண்ணீர் சமம். எது சமமானது? யார் சமமானாங்க? தண்ணீர். அப்ப மாவு ஃபாயில். வாவு வந்து அல் மஐயத்து நாசிபத்துன், நாசிபா, நசபு செய்யக்கூடியது. ஹஷபத்தங்கிறது மன்சூபுன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா இஸ்தவா ஃபஅல் மாதீன் மப்னியுன் அல சுக்குனி, இந்த இடத்துல சுக்குனை கொண்டு என்ன செஞ்சிருக்குது? மப்னியாக்கப்பட்டிருக்கின்றது. அல் மாஉ ஃபாயிலுன் மர்ஃபூஉன் வ அலாமத்து ரஃபைஹி அத்தம்மத்து ظாஹிரத்து அலா ஆஹிரிஹி. அல் வாவு மஐயத்துன் வ நாசிபத்துன். வல் ஹஷபத்த, அல் ஹஷபத்த மன்சூபுன், அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபதஹத்து ظாஹிரத்து அலா ஆஹிரிஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இல்லா, இல்லாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஅனில் கௌமு இல்லா ஜெய்தன். நம்ம இதை ஏற்கனவே உதாரணத்துல பார்த்துட்டோம். கூட்டம் என்னிடத்தில் வந்தது ஜெய்தை தவிர. இப்போ ஜாஅ ஃபஅல் மாதி மப்னியுன் அலல் ஃபத்ஹி, நூன் லில் விகாயத்தி, யா அல் யாவுல் முத்தகல்லிம் வந்து அத்தமீருல் முத்தசிலு மப்னியுன் அல சுக்னி ஃபி மஹல்லின் நஸ்பி, ஏன்னா மஃபூலுங்கிற ஸ்தானத்தில் வர்றதுனால மஃபூல் வந்து நசபுடைய நிலையில இருக்கும். அல் கௌமு என்பது ஃபாயிலுன். எப்போதுமே வந்து ஃபேலுக்கு அடுத்து ஃபாயில் வரணும், ஃபாயிலுக்கு அடுத்து மஃபூல் வரணும். இப்போ இங்க மாறி வந்திருக்கிறதுனால அதையும் கூட சொல்லலாம். யா வந்து மஃபூலுன், மஃபூல் முகத்தம் அப்படின்னு சொல்லலாம், முற்படுத்தி வரப்பட்ட மஃபூல். அல் கௌமு வந்து அல் ஃபாயிலுல் முஅக்கர், பிற்படுத்தப்பட்ட ஃபாயிலு. இல்லா வந்து இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஹர்ஃபு இஸ்திஸ்னா ஒ நாசிபின். ஜெய்தன்ங்கிறது முஸ்தஸ்னா. இப்போ இந்த இஸ்திஸ்னாவை கவனிச்சு ஜெய்தன்ங்கிறது முஸ்தஸ்னா, தவிர்க்கப்பட்டது. எதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்குது? கவுமுல இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அல் அல் கவுமுங்கிறது அல் முஸ்தஸ்னா மின்ஹு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இல்லா வந்து என்ன செஞ்சிருக்கு? நசபு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஜெய்தனுக்கு வந்து நசபு செஞ்சிருக்குது. அப்போ ஜெய்தன்ங்கிறது நசபு செய்யப்பட்டிருக்குது. மன்சூபுன் அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபதஹத்து ظாஹிரத்து அலா ஆஹிரிஹி அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்து யா, அயா, ஹயா, அப்துல்லா இருக்கு பாத்தீங்களா? இவை அனைத்துமே நசபு செய்யும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த யா, இந்த 5 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த 5 எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த இஸ்மு வந்து முதாஃப் முதாஃப் இலைஹியா இருந்தா மட்டும்தான், இதாஃபத் செய்யப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் நசபு செய்யும். இல்லைன்னா நசபு செய்யாது, ஜஸ்ட் பம்மா மட்டும் செய்யும். இப்போ உதாரணத்தை பாருங்க.
புரியும் உங்களுக்கு. யா அப்தல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையே. அப்துல்லாங்கிற ஒரு பேரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமை. முதாஃப் உடைமை வந்திருக்குது, பொசசிவ் ஃப்ரேஸ் வந்திருக்குது, முதாஃப் முதாஃப் இலைஹி. அப்போ யா அயா ஹய ஹயா ஐ அல் அலிஃபுல் மஃப்தூஹா இருக்கு இல்லையா, இதனை தொடர்ந்து இலாஃபத் செய்யப்பட்ட பெயர்கள் வந்தா மட்டும்தான் இது வந்து என்ன செய்யும், நசபு செய்யும். அப்ப அந்த அடிப்படையில இந்த யா வந்து அப்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்குது, நசபு செஞ்சிருக்குது. அயா இப்ன ஜெய்தின், ஓ ஜெய்துடைய மகனே, ஓ அப்துல்லாவே, ஓ இந்த இரண்டாவதுல அயா ஓ இப்ன இப்னூன் இருக்கும். இது இதாஃபத் செய்யப்பட்டதாக வந்திருக்கிறதுனால யா வந்து என்ன செஞ்சிருக்குது, நசபு செஞ்சிருக்குது. ஜெய்துடைய மகனே. தர்கீப் சொல்லணும் அப்படின்னா யாவுக்கு வந்து ஹர்ஃபு நிதா இன்னு சொல்லலாம். இந்த எடுத்து பாருங்க, 7 8 எடுத்து பாருங்க, அங்க உங்களுக்கு தெரியும். மறந்து போச்சா, கீழே எடுத்து பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, யா அப்துல்லா, யா வந்து ஹர்ஃபு நிதா இன், அழைப்பிற்குரிய எழுத்து. ஒ நாசிபின், நசபு செய்யும். இதற்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து நசபு செஞ்சிருக்குது. வஹுவ முதாஃபுன் அல்லாஹி முதாஃப் இலைஹி. அயா இப்ன ஜெய்தின், அயா ஹர்ஃபு நிதாயின், ஒ நாசிபின், இப்ன மன்சூபுன், வஹுவ முதாஃபுன், ஜெய்தின் வந்து முதாஃப் இலைஹி. அதே போல தான் அடுத்து வரக்கூடியது. ஹயா, ஹயா பின்த அம்ரின், அம்ருடைய மகளே. அங்க இப்னுனா மகனே, இங்க பெண் பிள்ளை. அம்ருடைய மகளே ஹயா. இப்போ இது வந்து ஹயா வந்து ஹர்ஃபு நிதாயின், ஒ நாசிபின், பின்தங்கிறது மன்சூபுன், வஹுவ முதாஃபுன், அம்ரின்ங்கிறது முதாஃப் இலைஹி. ஐ நஹு, உதாரணமாக ஐ வந்து ஐ தில்மீதத் மதரசதி, மதரசாவினுடைய மாணவனே. ஐ என்பது ஹர்ஃபு நிதாயின், அழைப்பிற்குரிய ஓ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா மப்னியுன் அலல் சுக்குனி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் நீங்க. தில்மீதங்கிறது மன்சூபுன், வஹுவ முதாஃபுன், அல் மதரசதி என்பது முதாஃப் இலைஹி. நல்லா பாருங்க, எல்லாமே இதாஃபத் செய்யப்பட்ட இதா தான் வந்திருக்குது. தனித்த இஸ்மா வந்துச்சுங்களா, யா ஜெய்தன் அப்படின்னு சொல்லக்கூடாது, யா ஜெய்தூன் தான் சொல்லணும். சரியா, யா ஹயா ஜெய்து மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஜெய்தூ தான் செய்யும். ஜெய்தன் நசபு செய்யாது. இதாஃபத் செய்யப்பட்ட யா ஹயா ஐ அல் அலிஃபுல் மஃப்தூஹா, இதை தொடர்ந்து இதாஃபத் செய்யப்பட்ட எழுத்து வந்தா மட்டும்தான் நசபு செய்யும். அடுத்து கடைசியா பாருங்க, அல் அலிஃபுல் மஃப்தூஹத்து, ஃபதஹ் செய்யப்பட்ட அலிஃப். அகாரியல் குர்ஆனி, குர்ஆனை மனனம் செய்தவரே, ஓதக்கூடியவரே. காரியனா ஓதக்கூடியவர், ஹாஃபில்னா தான் மனனம் செய்தவர். குர்ஆனை ஓதக்கூடியவரே, இந்த இடத்துல இஸ்திஃபாமுடைய கேள்விக்குரிய அர்த்தம் வச்சிடக்கூடாது. சரியா, இந்த இடத்துல வந்து ஆ வந்து ஹர்ஃபு நிதா, காரியம் வந்து முனாதான்னு சொல்லலாம், அழைக்கப்பட்டது. முனாதா, நிதாங்கிறது அழைக்கக்கூடிய எழுத்து. எதை அழைக்கிறோமோ அதை முனாதான்னு கூட சொல்லலாம். முனாதா, முனாதா அழைக்கப்பட்டது. மன்சூபுன், ஆவை கொண்டு நசபு செய்யப்பட்டது. வஹுவ முதாஃபுன், குர்ஆனிங்கிறது முதாஃப் இலைஹி. அன்னவுல் ஹாமிஸ், ஐந்தாவது வகை. இப்ப ஐந்தாவது வகை என்ன அப்படின்னா, அன்னவுல் ஹாமிசு, ஐந்தாவது வகையாகிறது. ஹுரூஃபுன், சில எழுத்துக்களாகும். தன்சிபுல் ஃபஅலில் முதாரிஅ, முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யுமே அப்படிப்பட்ட சில எழுத்துக்களாகும். வஹிய அர்பஅத்துன், வஹிய அர்பஅத்துன், அவைகள் மொத்தம் 4. அது என்னலாம், அன் லன் கை இதன், அன்லன் கை இதன். நஹு, உதாரணமாக, உரீது நான் நாடுகிறேன், அன் தகூம, காம யகூமு தான் வரும். யகூமுல இருந்து சரிசினா தகூமு தான் வரும். இப்ப அன்னு வந்ததுனால என்ன செஞ்சிருக்குது, அதற்கு முன்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தகூமு என்பது தகூமாவாக மாறி இருக்குது. உரீது நான் நாடுகிறேன், அன் தகூம நீ நிற்பதை நான் நாடுகிறேன். இப்ப தர்கீப் சொல்லணும் அப்படின்னா, இப்ப 4வது எடுத்து பாருங்களேன், அன்னுக்கு வந்து மஸ்தரியா அப்படின்ட்டு இதை கொடுக்கலாம். கீழே எடுத்து பாருங்க, 4வது அன், அன் தகூம, அன் ஹர்ஃபுல் மஸ்தரியதி ஒ நாசிபின். மஸ்தர் அப்படின்னா தகூம என்பதை நிற்றல், நிற்பதை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு மாத்திரும் மஸ்தர். அன் என்பது ஹர்ஃபு மஸ்தரியத்தின் ஒ நாசிபின். உரீதுங்கிறது நான் நாடுகிறேன், ஃபஅல் லமீர் ஃபாயில். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ஃபஅலுன் மாதின், ஃபஅல் முதாரின். உரீது என்பது ஃபஅல் முதாரின், ஃபாயிலுஹு
முஸ்ததிருன் தக்தீருஹு அன அப்படின்னு இருக்கும். சரியா? அல்லது ஃபைல் அமீர் ஃபாயில் அப்படின்னு முடிச்சிருங்க. அன் வந்து ஹர்ஃபு மஸ்தரியா. மஸ்தரியான்னு ஏன் அப்படின்னா முதாரியான ஃபைல் நிற்பான் நிற்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ அன்னு வந்ததுனால நிற்பதை உட்காருவதை அப்படின்ட்டு நிற்றல் உட்காருதல் அப்படிங்கிற மஸ்தருடைய அர்த்தத்துக்கு மாத்துவதனால் இது அன்னுக்கு வந்து அல் மஸ்தரியா ஹர்ஃபுல் மஸ்தரியான்னு சொல்லுவோம். வஹுவ நாசிபுன் வ நாசிபின் நாசிபுடைய நசபு செய்யக்கூடிய எழுத்து. நாசிபுன் லில் ஃபேலில் முதாரின்னு கூட நீங்க அடிச்சு விடலாம். தகூம மன்சூபுன் ஃபேலில் முதாரியின் மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நாலாவது திருப்பி எடுத்து பாருங்க, இந்த இடத்துல தெரியும். ஃபேலின் முதாரியுன் மன்சூபுன் எல்லாமே அன்லன் கை இதனுக்கு எல்லாமே வந்து அந்த ஃபேலை வந்து எப்படியும் ஃபேலுன் முதாரியுன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட ஃபேல். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பி அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்டது அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட சொல்லலாம். இப்போ லன் அப்துரி பக்க நம்ம ஏற்கனவே இந்த உதாரணத்தில் பார்த்துட்டோம். உதாரணமாக லன்னுக்கு உதாரணம் நிச்சயமாக மாட்டேன். லன் அப்துரி பக்க இது பார்த்தீங்களா, இதை சேர்த்து தான் வரணும். நான் உன்னை அடிக்க மாட்டேன். லன் ஹர்ஃபு நஃபியின் மாத்தாக்கீது. இப்போ அஞ்சாவது எடுத்து பாருங்க, அதில் தெரியும். அதில் கீழே போட்டிருப்பாங்க. லன் வந்து மாத்தாக்கீது ஹர்ஃபு நஃபியின் மாத்தாக்கீதி தாக்கீதுடன் வந்திருக்கக்கூடிய நஃபியுடைய எழுத்து. அதுரிபா என்பது ஃபேலுன் முதாரியுன் மன்சூபுன் ஃபேலுன் முதாரியுன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட எழுத்து, மசபு செய்யப்பட்ட வார்த்தை ஃபேல். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா பி லன் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம். கே வந்து மஃபூல், தமீருன் முத்தசிலுன் மப்னியுன் அலல் ஃபதஹி அப்படின்ட்டு இழுத்து கொஞ்சம் அடிச்சு விடலாம், தப்பு கிடையாது. மூன்றாவது எழுத்து முதாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய மூன்றாவது எழுத்துன்னா கை. அஸ்லம் தூ நான் முஸ்லிமானேன். கை அதுஹுலல் ஜன்னத சொர்க்கத்தில் நுழைவதற்காக வேண்டி, காரணத்திற்காக வேண்டி இந்த கையை உபயோகப்படுத்துவாங்க. சொர்க்கத்தில் நுழைவதற்காக வேண்டி நான் முஸ்லிமானேன். இப்போ அஸ்லம் தூ வந்து ஃபேல் அமீர் ஃபாயில். தமீர் வந்து எப்படி இருக்கும்னா முஸ்தத்திர் மறைந்திருக்கும். தக்தீருஹு அன அப்படின்னு இருக்கும். தக்தீர்னா அதனுடைய மறைவு எப்படி இருக்கும் அப்படின்னா அன என்பதாக இருக்கும். கை என்பது ஹர்ஃபு நஸ்பி, அதை காரணத்திற்காக வர்றதுனால அதையும் கீழே பாருங்க. அதுல என்ன ஆறாவது இது பாருங்க, ஹர்ஃபு தலீல் காரணத்திற்காக வேண்டி. தலீல் அப்படின்னா காரணம், காரணத்திற்காக வேண்டி வரக்கூடிய எழுத்து. நாசிபின் ஹர்ஃபு தலீலின் நாசிபின் காரணத்திற்காகவும் நசபு செய்வதற்காக வேண்டியும் வரக்கூடிய எழுத்து கை. அஸ்லம் தூ ஃபேல் தமீர் ஃபாயில்னு சொல்லிட்டோம். கை ஹர்ஃபு தலீலின் வ நாசிபின். அதுஹுல ஃபேலுன் முதாரியுன் மன்சூபுன் பி கை கையை கொண்டு நசபு செய்யப்படுது. அல் ஜன்னத இதனுடைய மஃபூல் மன்சூபுன் பி ஃபேலி அதுஹுல மஃபூலுன் அப்படிங்கிற அடிப்படையில் நசபு செய்யப்பட்டது. இதன் இதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுலுக்க உன்னுடைய சொல். இப்போ இந்த இதன்ல வந்து கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும் இந்த உதாரணத்தை. இப்போ இங்க நாம பார்க்கக்கூடிய உதாரணம் வந்து இதுதாங்க. அப்ப இதெல்லாம் என்ன உஸ்தாத் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அந்த டைரக்ஷன் நடக்குது. இந்த வார்த்தையை நீ எங்கே புழங்க போகின்றாய் என்றால் கவுலுக்க உன்னுடைய சொல்லாகிறது. டைரக்ஷன். லிமன் கால உன்னிடத்தில், காலலக்க உன்னிடத்தில் ஒருவன் சொன்னானே அப்படிப்பட்ட ஒருவனுக்கு எதை சொன்னான் உன்ட்ட? அன ஆத்திக்க நான் உன்னிடத்தில் வருவேன் என்று உன்னிடத்தில் ஒருவன் சொன்னானே அப்படிப்பட்டவனுக்கு நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படின்ட்டு டைரக்ஷனுக்காக வேண்டி இது கொண்டு வந்திருக்கிறான். இப்போ உதாரணங்கிறது இதுதான். இதன் உக்ரிமக்க அப்படிங்கிறது தான் உதாரணம். இப்போ அதாவது ஒருத்தர் நம்மகிட்ட வராங்க, நாளைக்கு உங்க ஊருக்கு வரேன்ப்பா, உங்க வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரி வா வா, அப்படி வந்தேன்னா நான் உன்னை நல்ல சங்கை செய்யறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க. அப்ப இங்க சங்கை, நான் அப்படி வந்தா நான் சங்கை செய்வேன் அப்படிங்கிறது தான் இங்க சட்டத்துக்காக வேண்டி உதாரணம். இதெல்லாம் வந்து சும்மா டைரக்ஷனா வந்து எடுத்து கொடுத்துக்கிறதுக்காக வேண்டி, விளக்குவதற்காக வேண்டி வந்திருக்க வார்த்தை. அப்ப இதெல்லாம் உதாரணம் அப்படின்னு நினைச்சிடாது. இதன் உக்ரிமக்க அவ்வாறெனில்
உன்னை நான் சங்கப்படுத்துவேன். யார்கிட்ட சொல்றீங்க? ஒருத்தவங்கள்ட்ட சொல்றான், நான் உன்னிடத்தில் நான் வருவேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு நீ பதில் சொல்ற, இதன் உக்ரிமக்க. அப்ப நீ வா, வந்தன்னா நான் உன்னை சங்கை செய்றேன், உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ற. இப்ப இந்த இடத்துல இதன் அவ்வாறெனில், இப்ப இதை எடுத்து பாருங்க 7வது. இதன் உக்ரிமக்க, இதன் ஹர்ஃபு ஜவாபின், ஜவாபுடைய எழுத்து, நாசிபின். அப்படி அப்படி வந்தேன்னா நான் என்ன செய்யறேன், உனக்கு நான் பதில் சொல் சங்கை செய்யறேன் அப்படின்னு பதில் அளிக்கிறது. சரியா? ஹர்ஃபு ஜவாபின் நாசிபின். இதன் என்பது ஹர்ஃபு ஜவாபின் நாசிபின். உக்ரிம அப்படிங்கிறது ஃபேலுன் முதாரியுன் மன்சூபுன் பி இதன். கா வந்து மஃஊலுன் முத்தசிலுன் தமீருன் முத்தசிலுன் மப்னியுன் அலல் ஃபதஹி அப்படின்னு சொல்லலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதோட நாம என்ன செஞ்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த 20 வகையான ஆமில்கள்ல 5 வகையை நாம் பார்த்து விட்டோம். இந்த 5 வகைகள்ல கிட்டத்தட்ட 38 எழுத்துக்களை நாம் பார்த்து விட்டோம். 100 ஆமில்கள்ல 38 ஆமில்கள் அப்படின்னா எத்தனை? கிட்டத்தட்ட 3ல் 1 பகுதியை நாம படிச்சுட்டோம். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, குறிப்பாக புதிதாக படிக்கக்கூடியவங்க 1க்கு 2 தடவை இதை திருப்பி திருப்பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடனே பார்க்காதீங்க. ஒரு நாள் பார்த்துக்கோங்க, அடுத்த நாள் திருப்பி பாருங்க. அப்பதான் வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும். திருப்பி நீங்க பார்க்கும் பொழுது அது வேற வேற டவுட் உங்களுக்கு வரும். சரியா? அப்படி என்ன செய்யுங்க, 1க்கு 2, 3 தடவை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த 5 வகையான ஆமில்களை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.